நிம்மதியா இருப்போம். யாராக இருந்தாலும் சரி ஒருவருக்கு நிம்மதி வேணும். பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஆனா அவன் குடிப்பது கூழும் கஞ்சிமா இருக்கும். ஏன் அவனுக்கு பல நோய் இருக்கும். சுகர்மா பிபி. அதனால ஒவ்வொருவருக்கு நிம்மதி இருக்கணும். கால் வயிறு கொஞ்சி குடிச்சாலும் கஞ்சி குடிச்சாலும் நிம்மதி இல்லைன்னா நிம்மதி இல்லாத நெடுநாள் வாழ்ந்து என்ன பலன் அடைப்போம்? ஒண்ணும் கிடையாது. நிம்மதியா இருந்து கைலாயத்துல குளிர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு 2 கிலோ பண்டிகை வாங்க. கைலாயத்துல செய்வோம். ஏன்னா எம்மா பெரிய பணக்காரனா தூக்கம் இல்லாம கிடப்பான். நைட்ல ஏதாவது ஒரு எலி துள்ளி விழுந்தாலும் அப்படி எழுந்து உட்காந்துப்பான். தினந்தோறும் அன்னாட காட்சியா இருப்பான். மரத்துக்கு தான் பொங்கி சாப்பிடுவான். அவன் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கும். அதனால நமக்கு நிம்மதி தேவை. ஏன் தினந்தோறும் ஏதாவது வாக்குவாதம் செஞ்சு சாபத்து பெற்று அங்கங்க திரிவான அங்கங்க போடுவான. இப்பயாவது நிம்மதியா ஆட்டோ பார்க்கணும், பஸ் பார்க்கணும், அங்கங்க ஓடுறதுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏண்டி அவன் ஏதாவது கேள்வி கேட்பான, ஏதாவது சாபத்தை பெறுவான. ஊர் ஊரா திரிவான. எதுவும் தேவையில்லை. சும்மா அமைதியாவும் இருக்கும். ஆமா, சும்மா இருப்பதே சொல்லணும். சும்மா ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவா ஆனந்தமாயின். ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஈஸ்வரர் ஆயிரம் ஆசை அறிமீன். ஆசை அறிமீன்கள் அறுத்து அறுத்து வருத்த. ஆசைங்கிறது ஆசை நம்ம எவ்வளவு படுறோமோ அவ்வளவு நம்ம அவஸ்தை பண்ணணும். எவ்வளவு ஆசையை குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம். ஏண்டி அப்ப இப்ப எங்க போயிருக்காரு? படியாளுக்கு போயிருக்காரு. ஆமா, இதே மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதே நேரத்தையும் நீயும் விட்டு விட்டுடுற. என்னடி அவரு படியாளுக்க போகல? அப்படியா? ஆமா, தினந்தோறும் படியாளுக்கிறவரா இருந்தா சரி, படியாளுக்கிறான்னு சொல்றேன். டாடேஸ்ல மூட்டை ஏத்து போய் வீட்டுக்கு மூட்டை இறக்கி போடுறாரு. 10 மூட்டை எடுத்து போய் படியாளா அந்த போடுறாரு. அவரு படியாளுக்க போகல. படியாளுக்க போறேன்னு சொல்லிவிட்டு சரி அப்படியே படியாளுக்கிறவரா இருந்தா கைலாயத்துல நின்னபடியாவே அளக்கலாம். யாருக்கு என்ன படி, அவங்களுக்கு அந்த படி, எண்ணத்தின்படி, ஊழ்வினைப்படி, விருப்பத்தின்படி இங்க இருந்து கொண்டே படியாளக்கலாம். அதையெல்லாம் விடுத்து படியாளக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு போறாரு படியாளக்க. அப்படியா? ஆமா. என்னடி சொல்றீங்க? இத்தனை காலமா என்ன சொல்லிட்டு போறதா போய் சொல்றாரா? போய் சொல்லிட்டு தான் போறாரு. அப்படியா? படியாளுக்க போற சொல்லிட்டு போறாரு. எங்க போறா தெரியுமா? எங்கடி? உன்னை இங்க விட்டுட்டு அவர் தலைமையில ஒருத்தர் இருக்கா பாரு, கங்க அவளை கீழே இறக்கி இட்டுக்கிட்டு போய் தைலம் தோப்போ, சாகு தோப்போ, கருப்பு கொல்லியோ இட்டும் போய் கொஞ்சி கொலா விட்டு அது மிருக வராரு கைலாயம். பார்வதா நான் படியாக்க போறேன், பார்வதா திரும்பி வந்து நான் படியாந்துட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்றாரு. இத்தனை காலமா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். பின்ன நானே சொன்னாங்க எனக்கு தண்டல் விட்டுறீங்களோ, குடும்ப கழிச்சுட்டான்னு என் பேர் கெட்ட பேர் வந்துடும். அதான் நானும் சொல்லாம இருந்தேன். அப்படி என்றால் இத்தனை காலங்க நாங்கள் படியளப்பது எல்லாம் சொல்லிட்டு செல்வது பொய்யா? பொய் சொல்லிட்டு போறாரு. அவர் படியளக்க போகல. என்ன சொல்றேன்? நேராக சென்று கையும் காலமா இப்படி பிடித்து ஒரு பெரிய தெய்வம், பெரிய கடவுள் இப்படி போய் சொல்லிட்டு இப்படி செய்யலாமா அப்படி சொல்லி நேராக சென்று கை காலம் போட்டோம். என்னமா நீ வேற
தானே சொல்லிட்டு போறேன். கைலாசத்தில் தான் அந்த உருவத்தை பாக்குறேன். அந்த உருவம் அவர் முகம் எப்படி இருக்கும், உருவம் எப்படி அப்படின்னு விளக்கமா சொன்னா சிவருமா எப்படி இருப்பார், அவரோட தோற்றம் எப்படி இருக்கு, எப்படி அம்மா அஞ்சு முக என்னவென்று சத்யோசமம் வாமதேவம் தர்புருஷம் ஈசாம் அகோரம் அதோமுகம் அப்படி என்று சொல்ல முடியாத 5 முகம் பஞ்சவர்ணத்திரகத்துடைய சிவமாரிக்கின்றாரி என்னிடத்தில் உரைத்து சென்ற பிரகாரம் இந்த அடியாவர்க்கு அவரை சென்று தேடி பார்க்கின்றோம். ஆமா, நம்ம தேடி போறோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டு போகணும். ஆமா ஆமா, நாம தேடி தருவா சுத்தணும்னா இருக்கிற பொன்மேட்டி என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க பாரு, ஆம்பளை அண்ணன் நம்பாத தேடி தருவா சுத்தரா பாரு, எங்கன்னா போனா வரமாட்டானா, ஆம்பளை அணுகு அலையிற பாருன்னு ஊர்ல பட்டு போய் நம்மளுக்கு நம்ம ஊர்ல காரி முய்வாங்க. ஏன்னா ஒரு இடத்துல குறிப்பிட்டு போகணும். இந்த இடம் தான் போயிருப்பாரு, போயிருப்பாரு இல்ல அங்காண்ட பாண்டி போயிருப்பாரு, ஆமா கன்னிகோயிலுக்கு போயிருப்பாரு, டாஸ்மார்க்கு போயிருப்பாரு, இல்ல அங்காண்ட மரக்காலம் போயிருப்பாரு, அங்காண்ட திண்டிவனம் போயிருப்பாரு, இல்ல அங்க சென்னைக்கு தான் போயிருப்பாரு. அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டு நம்ம போகணும். அதனால வடக்கே இருக்கக்கூடிய அம்மா எங்க போயிருப்பாரு. நான் வண்ணாத்தியா சென்று பிறந்தேன். என்னையே கல்யாணம் செய்வதற்காக வண்ணானா சென்றார். அப்பொழுது வந்து என்னை மனமாலை சுட்டினார். அங்க சென்று பார்த்தோம், அவரையும் காணண்டி. அங்க வண்ணா முட்லையும் காணா, அங்க யாகாட்சி வீட்லயும் காணா. வண்ணாத்தினா துணி துவைக்கிறது, வேகால இஸ்திரி போறது, துணி தேத்துறவங்க. அங்க சென்று பார்த்தோம், அங்கும் கிடையாது. அதுக்கு தென் திசையில் இருக்க முடியாது. உடஞ்சி போச்சு. அந்நேரத்தில் அதை கட்டுவதற்காக தட்டு மம்பியோட வந்தாரு வேலையில். அங்க வந்துச்சு ஒருவ என்ன செஞ்சிருந்தா, பிட்டு சுட்டு வித்துருந்தா. அங்க போய் வேலை இருக்குமான்னு கேட்டு அந்த புட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்க போய் படுத்துக்கிட்டாரு. அப்புறம் பாண்டியன் வந்தான், அடிச்சான். சரி போகட்டும். அங்க அந்த செட்டிச்சு வீட்டுல போய் பார்த்தேன், அங்கேயும் காணோம். அந்த செட்டியார் வீட்லயும் காணோம், அந்த வாணிச்சி வீட்லயும் காணோம். வாணிச்சு நான் யாரு, செட்டியார் நான் யாரு? வாணிச்சுனா செக்கு எண்ணெய் ஆடுறவங்க, செட்டிச்சுனா எண்ணெய் விக்கிறவங்க. அங்க சென்று பார்த்தோம், அங்கும் கிடையாது. அதற்கு கீழ் திசையில் இருக்க முடியாது. வெறிபிடித்துக் கொண்டு சாம்பல்லாம் மாறி பூசிக்கிட்டு ஆனாரு. அங்கும் காணாண்டி. அந்த சுடுகாட்டுலயும் காணா, அந்த மயானத்திலையும் காணா. சுடுகாடுனா என்ன?
சுடுகாடுனா பொதிக்கிறது, மயாலனா எரிக்கிறது. அவர் கரையில இருக்க முடியாது. பத்திரகாளியுடன் சாபத்தை கொடுத்த தில்லைவனத்திலேயே நான் காயாக திரிந்து கொண்டிருந்தேன். என்னோடு நாட்டு செய்ய வந்தார். அங்கு சென்று பார்த்தோம். அங்கும் காணோம். நான் என்ன சொல்றேன், இனிமே ஊர் ஊரா என்னால தெரிய முடியாது. இந்த மாதிரி தெருவா சுத்தற மாதிரி தெரிஞ்சதா நான் ஒரு வாலியில கூழ் போட்டு நாவல் எடுத்துன்னு வந்திருப்பான். போகல காய்ச்சி கடிச்சு குடிச்சிட்டு போகலாம். இனிமே நம்பவே முடியாது. நான் என்ன சொல்றேன், இருந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அப்படியா? உண்மைதான். ஏன்னா ஊரோட என்ன சொல்லணும், அங்க ஓடி இங்க ஓடி ஊர்வலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, சரி கணவனை சந்தேகப்பட்டு எங்கெங்கும் திரியறான் ஒரு பெரிய கடவுள், பெரிய கடவுள் மீது சந்தேகப்பட்டு பார்வதி தேவி திரியறாங்க அப்படி என்று பலரும் பல ஒண்ணமா சொல்றாங்க. அதனால நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் எங்கு சென்றார், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை கண்டறிய வேண்டும். அதனால் அண்ணவே இல்லவோ அத்தனையும் தேடுவது நித்தியமல்ல, நித்தியமல்ல, நித்தியமல்ல. அவரைக்காவது ஈசனார் வைப்பது தகுதியல்ல, தகுதியல்ல, தகுதி. சொன்னபடி அவருடைய சுவாதனைக்கான சுத்த சித்தன்மை சிமையில் வச்சு சிமையில் வச்சு சிமையில் வச்சு. சரி சரி, நேராக சென்று தங்க சிமிழ் கொண்டு வா. தங்க சிமிழ்மா என்ன தங்க வீட்டுக்கு போவாதா? தங்க வீட்டுக்கார செருப்பலா சொல்லுவோம். சரிடா, தங்க சிமிழ் பையா, தங்க சிமிழா வழியில சுத்தம் பண்ண சுத்தம் மட்டுமா? சரி, உருவத்தில் பெரியது என்ன? உருவத்தில் பெரியது யானை, உருவத்தில் சிறியது எறும்பு. ஆமா ஆமா, விரைவா சென்று ஒரு சித்தெரும்பை போய் பிடிச்சு வா. வரமா தான் இருக்குமா? எறும்பு பிடிக்க போன சூப்பரா மாட்டலாம். எங்க போறா? எறும்பு போறதா? எறும்பு பிடிக்க போறா? பசு உள்ள எறும்பா பிடிக்க போறியா, பசு இல்லாத எறும்பா பிடிக்க போறியா? பிடிக்க போறான். ஆமாண்டா. பசு உள்ள எறும்பா? ஆமாண்டா. ஆமா, பசு இல்லாத எறும்பு எப்படி போவோம்? பசு உள்ள எறும்பு எப்படி போகும் தெரியுமா? பசு உள்ள எறும்பு சுறுசுறுப்பா இறத்தடி போவோம். பசு உள்ள எறும்பு. ஆமா, பசு இல்லாத எறும்பு மந்தமா போவோம். மந்தமா போவோம். ஆமா, சுறுசுறுப்பா போய் பாரு. ஆமா ஆமா, அந்த எறும்பு தாம் தாம் தைதக்க தாம் தாம் தைதக்க. எங்க போறா? எறும்பு போறவே. ஆமா, போய் என்ன தடுத்து கேக்குறா? போய் தடுத்து என்ன தடுத்து கேக்குறீங்க? கடா எறும்பு பிடிக்க போறியா, பொட்டை எறும்பு பிடிக்க போறியா? எறும்புல கடா எறும்பு பொட்டை எறும்பு. எறும்புலயே கடா எறும்பு இருக்கு, பொட்டை எறும்பு இருக்கு. அது எப்படிப்பா? இந்த மாதிரி கடா எறும்புக்கு வந்து மண்டை பெருசா இருக்கும். மண்டை பெருசா இருக்கும். ஆமா, பொட்டை எறும்புக்கு சூத்து சுருங்கி இருக்கும். ஐயோ, அதுவும் தெரியலனா? ஆமா, அதோ முன்ன போது பாரு. ஆமா, எறும்பு. பொட்டை யாரா பொட்டை? பொட்டை எறும்பு. அந்த பொட்டை எறும்பு அது பின்னால தெரிஞ்சுனே வருது பாரு. ஆமா ஆமா, அது கடா எறும்பு தெரிஞ்சே ஓடுதா? ஆமா ஆமா, பொட்டை எறும்பு புடி நமக்கு தேவைப்படும். அந்த பொட்டை எறும்பு உண்டா? எங்களுக்கு தேவைப்படுறது. ஆமா ஆமா ஆமா, டெம்பரா பிடிக்கணும். டெம்பரா பிடிச்சா அவங்க விட்டு போயிருக்கோம். ஆமா ஆமா, புரியுது.
அப்படியே ஏழு பேர் மடிக்கணும். ஆமா சரி அடவா நம்ம எரு புடிச்ச மாதிரி தான். என்ன கராத்தை எடுக்கிறா என்ன ஒரு ஏய் ஃபோன் பண்ணவா எரு புடி போற பையா நீ போடு டேய் போடு புடி புடிடா. போடு ரொம்ப கஷ்டமா சிமலை கொண்டு வந்து ஆமாமா சித்திரமை பிடித்து அழைத்திருக்கிறோம். ஆமாமா பத்திரமா வைக்கணும். யாரும் தெரியாம வை. ஆமா யாரும் தெரியக்கூடாது. சரி வை வை போடுமா இது எல்லாம் வல்ல இறைவாளுக்குடியான அம்மன் பேருநாளி அடியனுக்காக 101 அன்பு பட்டுள்ளார். அவருக்கு மாமாந்த நன்றி நன்றி அன்பு நன்றி. சிவருமான் வருவதை நாம் எதிர்பார்த்தவனவா இருப்போம். நாம படியிலிருந்து வரும்படியான காலத்திலேயே ஆமா எங்கேயோ ஒரு ஜீவன் தடைபடுகிறது. ஒரு ஜீவன் தடைபட்டு போச்சா? ஐயா ஒரு ஜீவன் எங்கேயோ தடைபட்டு இருக்கிறது. ஆமா அந்த ஜீவன் எங்கிருந்தாலும் சரி அதற்கு ஒரு வேளைக்கு உணவுக்கு 3 வேளை உணவு படியளக்கிறேன். ஒரு வேளை உணவு. ஆமா ஓம் நம சிவாய. படியாந்து விட்டோம். புறப்பாடு.
கைலாயம் வந்துவிட்டோம். என்னடா கைலாயமே அசைவிட்டு இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் நாம் படியிழந்து வர முடியாத காலத்தில் எதிரிலே நிற்பால் உமையவள். பாருங்கள் ஐயா என்று அழைத்து செல்வாள். இன்று வாயல் படி சும்மாவே என்ன காரணம்? காலாட்டி ஏன் காலாடுறமா? சரி தினந்தோறும் சொல்லுங்க சரி ஏன்டி நான் என்ன சொல்றேன், தினந்தோறும் சிவபெருமா நமக்கு சாபம் கொடுப்பார். இன்றைய தினத்தை நம்ம அவருக்கு சாம்பார் சரி என்ன சாபம் கொடுக்கலாம்? என்ன சாபம் கொடுக்கலாம்? நாங்களாம் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியா? வேணாம் நோட்டு கூட்டு வச்சிருக்கோம். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஏதினா இருப்பேன். நான் அறியா நான் வந்து சாமம் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன் ஏதினாரு. அந்த நேரத்தில் நாங்க மறந்துடுவோம். நீ வந்து ஏறி வச்சுனா பட்டு பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்மா பார்வதா, தேவி பார்வதா, பாப்பா காலை மட்டும் ஆட்டு. பாப்பா காலை மட்டும் ஆட்டலாம். ஆமா கூட ஆட்டுறப்ப சரி எவ்வளவு காலம் அங்கேயும் போயிருப்பாங்க. தோழிமார்கள் இருப்பார்கள், அவர்களையாவது கூட்டு பார்க்கலாம். அடியே நந்தனி பாப்பா உன்னைய கூப்பிடுறாரு. என்னைய கூப்பிடுறாரு? எண்ணெயில புண்ணாக்க கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரா? நான் அம்மா பக்கம் கட்சி நான் பேச மாட்டேன். அடியே கமலி கமலி கருமடிக்க போட்டான்னு சொல்லு. போயிருப்பா தாக்கணும் தாக்கலக்கும் தாண்டூரம் போயிருப்பா. தண்ணி மலை எவ்வளவு இல்ல உள்ளே சென்று பார்க்கலாம். என்ன ஐயா வந்தீங்களே பெண்ணே பார்வதான் ஒரு வார்த்தை கொடுறது இல்ல. ஒரு வார்த்தை பத்திரமா வச்சிருக்கேன். எங்கேயும் போக கூடாது. பார்வதா இங்கு நான் வந்திருக்கிறேன் ஐயா. அங்கு என்ன உன் தாதியோடு? அது வேற விஷயம். ஆமா ஆமா சரி இவ்வளவு நேரமாக இருந்ததுக்கு என்ன காரணம்? ஐயா அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்தீங்களே ஒரு வார்த்தை கூப்பிட்டு கூடாதான்னு சொன்னேன். ஏண்டி எங்கேயும் போக கூடாது. கொஞ்ச நாள் இங்கே வந்து போச்சா? பார்வதா சுவாமி கைலாயத்தில் இன்று என்னதான் நடக்கிறது? இங்க என்னதான் நடக்கிறது? ஐயா கவலைப்படாது. சரி இன்றைய தினத்திலே என்னிடத்தில் உழைத்து சென்ற பிரகாரம் சாப்பாடு சுவாமி என்னிடத்து உழைத்தமாக அத்து நிலைக்கலாம் படி வந்து வருகின்ற உழைத்து செல்வீர்களே. சென்றது பிரகாரம் எறும்பு காலை படியறந்ததை என் மனதால் அறியும். என்னடி கை இங்க எங்க போகுது? அங்க கொசு கடிக்குது சாமியா. கொசு கடிக்கிறாங்க உள்ள போகணும். இங்க என்ன அனைத்து இவனுக்கு படியாளந்து வந்தீரால் படியாளுக்கு வராதிருந்தீர்களா என்பதை என் மனதால் தேவி நீ வரக்கூடிய காலத்துல நல்லா தானே வந்த? நல்லாதான் வந்தான். வேற உனக்கு எதுவும் இல்லையா? ஏதோ பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கணவரை பற்றி அறியாதவளா நீ? இவ்வளவு நாட்களாக நான் சென்று படியளந்து வருவது தெரியாது என்று மனதால் அறிவேணும். தேவி
அது மட்டும் அல்லாது காட்சியும் கொடுத்து வந்திருக்கிறேன். கொசுகடி சாமி சந்தேகமா இருக்கு. படையாளந்து மட்டும் இல்லாது காட்சியும் கொடுத்து வந்திருக்கிறேன். எங்கு ஒரு நாளா தாங்கள் படி அளந்து உண்மையா அல்லது பொய்யா என்பதை கண்டறிய வேண்டி தாங்கள் படியானது உண்மையா அல்லது பொய்யா என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக சிவனை கொண்டு வந்து அதை சிற்றி நம்பி பிடித்து அழைத்திருக்கு. அதுக்கு நாங்க படி அளந்தீங்களா? எங்கேயோ ஒரு ஜீவன் தடைபட்டு இருக்கிறது என்று நினைத்தனே, அது இங்கதான் இருக்குதா? ஓஹோ, அந்த ஜீவன் இங்குதான் இருக்கிறது. சரி, பரவாயில்லை. என்ன கேட்டவ? அந்த சிவனில் இருக்கபடியான ஜீவனுக்கு நாங்கள் படி அளந்தீரோ என்று கேட்டேன். தேவி, உங்கள் நிலைமை அறியணும். நிலைமை என்னையே கேட்கிறாய்? ஆமையா. என்னையே சோதிக்கிறாய்? ஆமா. உன் கணவனை பற்றி இது நாள் வரைக்கும் தெரியாதவளா நீ? சொல்லுங்க. பார்வதா, சித்தருமை பிடித்து சிமிழிலே அழைத்தேன் என்றாயே, அந்த சிமலை கொடு. அப்படியா? கொடு. இங்க வா. குடியா? என்னது சிமலை? அதான் வாங்கறதா கொடுத்துட்டேன். குடி வந்துட்டு தான் கொடுத்தாங்க. யாரட வச்சனதா வாங்கற கொடுத்தேமா? குடிடி. எங்க வச்சிருக்க? இல்ல. விடு. பாக்கல விடு. உடனே கொடுத்துருவான். ஓடு. டேய், என்னடா நடக்குது கைலாயத்துல? வாரேன். இப்படி வா. எதுக்கு? இதா கை நீட்ட. சாட்டு கழுவு. ஏன்னா விரல்ல நொய் வச்சிருப்ப. நொய். தட்டுல போட்டேன்னா உள்ள போட்டுருவான். அப்படியே அப்படியே வா துணியை கொண்டு போவாங்க. வா துணியை கொண்டு போவாங்க. பரவாயில்ல, ஏன் வந்து போட்டா என்ன? அது போவாரு விட்டுக்குன்னு நாங்க சும்மா விடுவோம். அப்படியே இரு. கை நீட்டு. இப்படி நின்று. ஏன்னா நகை கண்ணில் வச்சிருப்போம் நொய்யி. கை நீட்டியா? கையை நீட்டு. சந்தேகம் நீங்க போயில நோண்டா அப்படியே விட்டுருமா? அப்படியே பிசுறு கிசுறு இருக்காதா? இன்னும் சந்தேகம் வருது பாரு. நான் ஆட்டுற மாதிரி ஆட்டணும். யோ, நான் தான் ஆட்டுறதுக்கு வந்துக்கிறேன். நான் ஆட்டுறேன், நீ ஏன் மிந்திக்கிறா? சொல்ல போல என்ன தொலைற முடியா? அப்படியே முறப்பா நிறுத்திக்கிறா. நீ கத்துக்குட்டி உனக்கு ஆட்டத்து இல்லை. கொஞ்ச திறக்கலாமா? பார்வதா, அந்த சிவனை திறந்து விழித்தார். ஒரு பெண்ணாடி ஒரு கணவனோடு வாழ்ந்து சலித்தவள் ஒரு கடவுளை பார்த்து நம்பிக்கை இல்லாது என்னை சோதிக்கிறாயே. பார்த்தனையா? ஒருவேளை உணவிற்கு 3 வேளை உணவு படி இருந்திருக்கிறேன்.
பாரு பாரு. ஆமையா. அதனால வேண்டி அடி உனக்கு ஊழ்வினை சூழ்ந்து விட்டது. அப்படியா? ஊழ்வினை சூழ்ந்து விட்டது. ஐயா இந்த காரியம் செய்தாயே. ஊழ்வினை சூழ்ந்து விட்டது. சூழ்ந்து விட்டு விட்டு ஐயா. ஆமா. என்ன சுவாமி? முடியாது. என்னய்யா? பார்வதா அடி தீவலை பிடித்திரியும் தீவலை பிடித்திரியும் சிவிலியை அழைத்து வைத்து என் மனை சோதிக்க வந்த எழிலுரு மனதிலே அடி வந்தது உரைக்கா தீவு பகை உலகின பாகனுக்கு சுந்தரி போல தேடி சொல்லுடன் செல்லுவாயோ அறிவில்லாதவனே. உனக்கு இடமாக கிடையாது. உனக்கு இடமாக கிடையாது. போ. எங்கே போக வேண்டும் தெரியுமா? உனக்கு என்ன சாபம் கொடுக்க போறது தெரியுமா? அடி காஞ்சித்த காஞ்சியம் பதியை செய்து அடி காஞ்சியம் என்னை சோகத்தின் காரணமாக காஞ்சியம்பதி சென்று அங்கே புதிதாக நந்தவனம் பூந்தோட்ட நதிக்கரை உண்டு செய்து அங்கே நீ தவம் இருக்க வேண்டும். அப்படி ஆமா, உங்களை கோரி தவம் செய்ய வேண்டும். அப்பொழுது எப்போ மனம் தேவைப்படுமையானால் என்னை வேண்டினாலும் அங்க வருவேன். அப்படியா? ஆமா, போ. இடமாக கிடையாது. போன விட்டு போ. ஏமா சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அம்மா ஏமா நீங்க வேற இப்படி எல்லாம் தெரியுமா? நான் வாழமா எப்பயுமே இருக்குமா? பார்வதா, உனக்கு மட்டுமல்ல உன் கூட உதவி செய்தா பாரு. உனக்கு எறும்பு பிடிச்சாந்து கொடுத்தால அவளுக்கு ஒரு சாபம் கொடுக்க. என்னய்யா? நீ எவ்வளவு நாட்களாக அங்கே தவம் செய்கிறாயோ அதனால் வரையிலேயே இவளுக்கு என்ன சாபம் தெரியுமா? 60,000 பூதக்குட்டிகளை வயிற்றிலே சுமந்து. ஆமா, ஒரு குட்டியை சுமக்கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. 60,000 பூதக்குட்டிகளை வயிற்றிலே சுமந்து சன பூதமாக அல்லோல போட கிடக்கு. இதுதாண்டி உனக்கு சாபம். வானமா கேட்காதமா எனக்கு பிடிக்காதமா சொல்லிக்காம சொன்ன கேட்டியாமா? ஐயா கொடுத்துட்டேன். ஐயா, காஞ்சிமதிக்கு சென்று நான் எப்பொழுது தாங்களை நினைக்கின்றேனோ அப்பொழுது தாங்கள் வரவேன். போடி. அப்படி இரடி அம்மா செய்வது என்னம்மா செய்யறது? சும்மா இருந்தாலும் இருக்கலாம். நான் சொன்னேன் அப்பயும் வானாயம்மா எப்பயும் சந்தோஷமா கையெழுத்து சொன்னேன். என்ன சும்மா தான் இருக்குமே. என்னடி அம்மா என்னம்மா செய்யறது? இப்படி எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தா செய்யாம சொல்லாம இருந்திருக்கலாம். செய்யாம இருந்திருக்கலாம். என்ன செய்யறது? சரி, போகட்டும். ஆமாமா. அம்மா, சிவருமான் கொடுத்த சாபம் ஆமா, அது தொலைத்தாதான் தீரும்.